நான் ஒண்ணு அப்படி சொல்லல. என் தம்பிக்கு பொண்ணு பார்க்க போறேன்னு சொல்லி கூட வந்தேன். நீங்க அப்படியே சொன்னீங்க. பொண்ணு பார்க்க வாரேன்னு சொன்னீங்க வாடரி. அதுக்கு உன் மாமா கிளியோபாட்ராவை பொண்ணு பார்க்க வரேன்னு நினைச்சியோ? பேதி எடுப்பா மீன்காரி என்ன நினைப்புல சுத்திட்டு இருக்கான்னு தெரியல. வாடரி நீங்க சொன்னது எனக்கு அப்படி புரிஞ்சிட்டு அத அதிர்ச்சி ஆயிட்டேன். நீங்களே கேட்டாலும் என் பிள்ளையெல்லாம் உங்க வீட்டுக்கு நான் கேட்டு தர மாட்டேன். மீன்காரி உனக்கு வந்திருக்க வாழ்வு இருக்கே அது ரொம்ப பெரிய வாழ்வா தான் இருக்கு. நாங்க ஒண்ணு அந்த கருவாட்டுக்குலாம் தவா இருக்கேல. இப்போ எதுக்கு வந்திய வாடரி? எங்க அம்மா சம்மந்திய கூடுன்னு சொன்னா. எனக்கு இஷ்டமே இல்லனாலும் எங்க அம்மா சொன்னதுக்காக கூட வந்தேன். கூப்பிடானே கூப்பிட வந்தேன்னு சொல்றியே எதுக்கு வந்தேன்னு சொல்ல மாட்டேங்கறியல? சொல்லி என் தம்பிக்கு இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறோம். அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுட்டு போலான்னு வந்தேன் ஆண்டி. சம்மந்தி எங்கனால நீ மதிச்சு உடனே கூடுவாவே எனக்கு தெரியும். நான் இல்லாம ஒரு விஷயமும் செய்ய மாட்டாவே. ஆமா எனக்கு மாப்பிள்ளை பார்க்க போகும்போது கூட உங்களை தான் கூட்டிட்டு போனாவே. நீங்க இல்லாம எதுவுமே எங்க அம்மா செஞ்சுக்கிட மாட்டா. அதனால பொண்ணு பார்க்க 11 மணிக்கு போறோம், கிளம்பி வந்துருங்க. இந்த தலையை மட்டும் தயவு செஞ்சு கொஞ்சம் வாரிக்கிட்டு வந்துருங்க. எங்க அம்மா எங்க கூப்பிடுறீங்க? சுதந்திர போராட்டத்துக்கு ஆளு பத்தலையே உங்க அம்மையை தான் கூட்டிட்டு போறேன். வானருக்கு எப்ப பார்த்தாலும் கிண்டல் தான். காண்டுமணிமா நம்ம சேகர் தம்பிக்கு பொண்ணு பார்க்க போறாங்களா? என்னது சேகருக்கு பொண்ணு பார்க்க போறாங்களா? எதுக்கு இப்ப பொண்ணு பார்க்கறாங்க? என்ன கேள்வி இது? ஆமா மீன்காரி உன் மவ எதுக்கு இப்படி துள்ளிட்டு இருக்கா? இல்ல வானரு பொண்ணு பார்க்கவே போறாவன்னு கேட்டா அவ்வளவுதான். எனக்கு அவ கேட்ட கேள்வியே சரியில்லை. என்ன கருவாடு என்ன கேள்வி இதெல்லாம்? இல்ல சேகருக்கு இப்பதான் பொண்ணு பார்த்து பிடிக்காம போச்சு, அதான் கேட்டேன். பிடிக்காதோ எங்க பிரச்சனை அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. வாயை திறந்தான்னு வச்சுக்க கருவாட்டை கழுவி காய வச்சு விடுவேன். வானரு பச்சை பிள்ளை எதுக்கு இப்படி பேசுறிய? பச்சை பிள்ளை நீ மட்டும் தான் சொல்லிக்கிட்டு தெரியனா? இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சுனா நாளைக்கே 4 பிள்ளை பெத்து வச்சிருப்பா. 10:30 மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பிடுவா, வந்துருங்க. அம்மா அப்படின்னா நானும் வரேன். நீ எதுக்கு? நான் எங்க அம்மா போன பிறகு வீட்ல ஒத்தையில இருக்க மாட்டேன், நானும் வரேன். என்ன மீன்காரி உன் மோள வருவீங்களா எதுக்கு? வந்துட்டு போட்ட வாடரி. பொம்பளை பிள்ளைய வீட்ல ஒத்தையில வச்சிட்டு போக முடியுமா? அவ என்ன உங்க தலை மேலயே வந்து இருக்க போறா? பொண்ணு அவளும் பார்க்கணும்னு ஆசைப்படியே வந்துட்டு போட்டோம். ஆனா அந்த கிளியோபாட்ரா அழகு சுந்தரி குளிக்க பல மணி நேரம் ஆக்குவா. அதனால அந்த குளியெல்லாம் நாளைக்கு வச்சுக்கலாம், வந்துருங்க. வந்துறிய வாடரி போங்க. எம்மம்மம்ம ஒரு விசேஷத்துக்கு கூப்பிட்ட மாதிரி இல்ல. என்னேரமும் கோவத்திலேயே தான் வராவே. நாங்க கோவத்துல வரோம், நீங்க தலைய வாராம வந்துராதுங்க. அம்மா பொண்ணு இதம்மா வீடு பிடிச்சிருக்கா பாருமா. உள்ள கிச்சன் ரூம்ஸ் எல்லாமே இருக்கு, வேணா போய் பாத்துக்க. அக்கா அட்வான்ஸ் பணம் கொஞ்சம் குறைக்க கூடாதா? 1 லட்சம் ரூபாய் ரொம்ப அதிகம்ல. இதனால பெரிய வீடுமா, இதுக்கு 1 லட்சமே கம்மிதான். வீடு பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் கொடு, இல்லனா வேற வீடு பாரு. இல்லக்கா எனக்கு கண்டிப்பா இந்த வீடு தான் வேணும். சரிமா அட்வான்ஸ் ரூபாய்தா. சரிக்கா. அம்மா நாங்க வீட காலி பண்ணும்போது இந்த ரூபாய் எங்க கிட்ட திருப்பி தந்துருவீல்ல? தந்துருவேம்மா. அப்புறம் வீட்டுக்குள்ள ஒரு டேபிள் சேர் கூட இல்ல, ஒரு சோஃபா கூட இல்ல, வெறும் வீடா இருக்கு. அதெல்லாம் நீங்க தான் கொண்டு வரணும். நாங்க எப்படி அதெல்லாம் வாங்கி போட்டு வைப்போம்? வீடு மட்டும் தான் நாங்க வாடகைக்கு விடுவோம். அதுல சோஃபா சேர்லாம் நாங்க வாங்கி போட மாட்டோம், நீங்க தான் எடுத்துட்டு வரணும். அப்படியே அது கூட நாங்க தான் எடுத்துட்டு வரணுமோ? ஆமாமா. சரி முதல்ல அட்வான்ஸ் ரூபாய் கொடு. தாரேன். எப்போ அட்வான்ஸ் ரொம்ப தான் டார்ச்சர் பண்றாங்க இந்த அக்கா. வீட்டை காலி பண்ணிட்டு போகும்போது ஒழுங்கா தருவாங்களோ இல்லையோ தெரியலையே. அக்கா இந்தாங்கக்கா ரூபா. நான் மறுபடியும் சொல்றேன், காலி பண்ணும்போது எனக்கு முழு ரூபாயும் தந்துருங்க. என்னமா பாப்பா வரதுக்குள்ளேயே காலி பண்றத பத்தியே பேசிட்டு இருக்க? இல்ல சொல்லணும்ல, அதிகமான ரூபா தந்திருக்கேன், அதுக்கு தான் சொல்லி வைக்கேன், காலி பண்ணும்போது தந்துறணும். சரிம்மா எப்போ பால் காய்க்கிறிய? நாங்க இப்பவே பாலை காய்ச்சி இப்பவே குடியேறியோம். சரிம்மா நான் வரேம்மா. இந்த அம்மா தான் உனக்கு அம்மாவோ? ஆமா இவங்க தான் என்னோட அம்மா. சரிம்மா வரேன். என் மகளே பொண்ணு பார்க்க எப்போ வராங்க? 11 மணிக்கெல்லாம் வந்துருவேன்னு சொல்லிருக்காவ. நான் முதல்ல ட்ரெஸ் மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆகணும். ஆனா இந்த வீட்டுக்குள்ள ஒரு சேர் கூட இல்ல, ஒரு பொருளும் இல்ல. எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. சேர் தானே, நம்ம ஓனர் அம்மா வீட்லயே போய் வாங்கிட்டு வந்துடலாம். சொத்த நேரம் உட்காரணும், ஒரு 10 சேர் கொடுங்கன்னு கேளு.
சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. இந்த பேர்ல போவா இங்க விஷத்தை போட்டுருவாளோன்னு ஒழுங்கா திங்கிறதே இல்ல. இன்னைக்காவது நிம்மதியா சாப்பிடணும். பிரியாணி நல்ல டேஸ்டா தான் இருக்கு. 3 வேளைக்கு இதே கடையில போய் பிரியாணி வாங்கிட்டு வந்து சாப்பிட வேண்டியதான். இனி இவளெல்லாம் எதிர்பார்த்துட்டு நிக்க கூடாது. நம்மளும் போய் சமைக்க கூடாது. பிறகு அந்த வேலையை நம்ம தலையில கட்டிவிடுவா. என்ன வீட்டுக்குள்ள பிரியாணி வாசனை அடிக்குது? நான் சாம்பார் தானே வச்சேன். ஒரு சமயம் பக்கத்து வீட்டுல இருந்து வருதோ? இல்லையே, வீட்டுக்குள்ள இருந்து வருது. அது எப்படி வீட்டுக்குள்ள இருந்து வருது? புதுசா நம்ம மாமியார் சமைக்க ஆரம்பிச்சிட்டோ? இல்லையே, அது கிச்சன் பக்கமே போகாமல கிடந்துச்சு. ஒரு சமயம் வாங்கிட்டு வந்து தின்னுட்டு இருக்குமோ? இருந்தாலும் இருக்கும், என்னன்னு போய் பார்ப்போம். எத்த எத்த பேர்ல போவா நீ நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டீங்களே. சுவாதனை இவள நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நமக்கு சுவாதனையா இருக்கு. இவ கண்ணுல பற்ற கூடாது, ஒழிச்சு வச்சிடணும். இப்படி இருந்தாலும் பாத்துருவாளே. ஒரு துணியை போட்டு மூடி வச்சிருவோம். ஏத்தேய், கதவு திறந்தா இருக்கு, உள்ள வா. திறந்துதான் வச்சிருந்தீங்களா? நான் தான் கவனிக்கல. சாப்பிடுவாங்க தேய். எனக்கு பசிக்கல, சாப்பாடு வேண்டாம். ஏத்தேய், 2 நாளா நீங்க ஒழுங்கா சாப்பிடவே இல்லை. என்னாச்சு உங்களுக்கு? வாங்க தேய் சாப்பிடலாம். வேண்டாம் சொல்றீங்களா? போ முதல்ல இங்க இருந்து. ஏத்தேய், உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் சாப்பிட மாட்டேங்கிறிய? நான் வேணா உங்களை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போட்டுமா? ஒண்ணு வேண்டாம், எனக்கு சாப்பிடவே பிடிக்கல. சாப்பாடு பார்த்தாலே கொமட்டி கொமட்டி வாந்தி வருது. இந்த வயசுலயா? எப்படி தேய்? எனக்கு வாயில நல்லா வந்துரும், ஓடிடு. எனக்கு சாப்பிட பிடிக்கல. சாப்பிடுற ஐட்டத்தை பார்த்தாலே எனக்கு வாந்தி வாந்தியா வருது. அதனால நீ சாப்பிடலாம் கூப்பிடாத. சாப்பாட்டை என் கண்ணு முன்னாடியே காட்டாத. அப்படியா தேய்? அப்ப சரி தேய், நாளையில இருந்து எனக்கு என் புருஷனுக்கு மட்டும் பொங்கிக்கிடி. போறோம். சரி தேய், டவல் எதுக்கு பெட்டில் எடுத்து கொண்டு போட்டு வச்சிருக்கிய? தலையை தவிட்டிட்டு இங்கேயே போட்டு வச்சுட்டியலோ? தாங்க, நான் கொண்டு போய் காயப்பொடி. ஒண்ணு வேண்டாம், அதை நான் பாத்துக்கிட்டே, நீ போ. என்னத்தே நீங்க எல்லாத்துக்கும் என்ன போங்கிறிய? இந்த சின்ன உதவி இதை கூட நான் செய்ய மாட்டேன்னா உங்களுக்கு? இருங்க தேய், நானே எடுத்து போய் போட்டுறேன். ஏய், நான் தான் பாத்துக்கிட்டீங்களா? நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நீங்க சொன்ன கேட்கவே மாட்டிய. பிரியாணி. ஏத்தே, பிரியாணி எப்படிங்க வந்துச்சு? பிரியாணி எப்படி இங்க வந்துச்சு? உங்களுக்கு தெரியாம உங்க பெட்ரூமுக்கு எப்படி பிரியாணி வரும்? அது எனக்கு தெரியாது, நீ கொண்டு வந்துச்சியோ? ஏத்தே, நானே சாம்பார் தான் செஞ்சு வச்சிருக்கேன். பிரியாணி எப்படி வரும்? ஒருவேளை என் பிள்ளை நான் சாப்பிடாம கிடக்கேனேன்னு கொண்டு வந்து வச்சிருப்பானோ? அவர் யார்கிட்ட சொல்லாம எப்படி கொண்டு வந்து உங்க பெட்ரூம்ல வைப்பாரு? பெத்த தாய்க்கு செய்யறதுக்கு உன்கிட்ட கேட்டு தான் செய்வானாவே. என் பிள்ளைக்கு என் மேல பாசம் அதிகம். அதனால தான் அவன் கொண்டு வந்து வச்சிருப்பான். போ போ, நான் பாத்துக்கிறேன். ஏத்தே, என்னத்தே நீங்க சாப்பிட்ட பொருளை பார்த்தாலே வாந்தி வாந்தியா வருது. நீ இல்ல இதை சாப்பிட்டாலோ பார்த்தாலும் உங்களுக்கு வாந்தியா வந்துடும். பார்க்காதுங்க தே, கண்ணை மூடுங்க. நல்ல வேலை, இந்த துணி மேல கிடந்ததுனால மறைஞ்சு போய் இருந்திருக்கு பிரியாணி. பார்த்திருந்திய குடங்குடமா வாந்தி எடுத்திருப்பிய. நான் எதுவுமே சாப்பிடலாதால இனிமே வாந்தி வராது. இந்த பிரியாணியை தான் நான் சாப்பிட்டே சரியா போயிடும். ஐயோ, இதை சாப்பிட்டா என்ன அதிகமாயிரும். அப்புறம் வாழ்நாள் முழுக்க உங்களால சாப்பிட முடியாம போயிடும். இதை நான் எடுத்துட்டு போயிட்டு உங்களுக்கு இட்லியை வச்சு வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன். என்னது, இட்லியா? சே, அதெல்லாம் மனுஷன் திம்பானா? அதை தின்னு தான் எனக்கு வயிறே சரியில்லாம போச்சு. நீ பிரியாணியை வச்சிட்டு முதல்ல வெளியே போ. முடியாது தேய், முடியவே முடியாது. நீங்க சாப்பிடக்கூடாது. இதை உங்களுக்கு தந்து உங்களுக்கு ஏதாவது ஆயிட்டுனா அப்புறம் என் பேர் தான் வரும். இதை நான் எடுத்துட்டு போயிட்டு உங்களுக்கு இட்லி கொண்டு வரேன், சாப்பிடுங்க. இவளுக்கு மட்டும் எப்படிதான் மூக்கு வேத்துச்சா தெரியல. பிரியாணி எடுத்து வாயில கூட வைக்கல, அதுக்குள்ள வந்து தொலைஞ்சிட்டா. பேதில போவா. 2 நாளா சாப்பிடல, கொஞ்சமா சாப்பிட விட்டால. டவலை இங்கேயே தூக்கி எறிஞ்சிட்டு பிரியாணி தூக்கிட்டு ஓடியா. எனக்கு நல்லா செய்றேன்னு சொல்லி டவலை கொண்டு போய் காய போடுறேன்னு எடுத்தா. டவலை இங்க எறிஞ்சிட்டு பிரியாணியை தூக்கிட்டு ஓடியா. சரியான தின்னுருட்டி. ஐயோ, எனக்கு பாசி எடுத்து கொண்டாடுறேன். நான் என்ன செய்வேன்? ஹலோ சாமிமா. எம்மா, வீட்டுக்கு அட்வான்ஸ்லாம் கொடுத்தாச்சுமா. ஆனா வீட்ல ஒரு டேபிள் சேர் கூட இல்ல. அது எல்லாம் நம்ம தான் கொண்டு வந்து போடணும்.
ஓனர் நான் உள்ள வந்துட்டேன் ஓனர். விட்ட பெட்ரூமுக்குள்ளே வந்து உட்கார்ந்துகிட்டே வந்துட்டேன்பா. ஓனர் மீன்காரக்கோ கூப்பிட்டுக்கு என்னையும் கூடவே இல்லை. ஏன் ஓனர் என்னைய ஒதுக்கி வச்சு பாக்குறிய? ஆமா பிக்னிக்கு போறோம் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு உன்னை மட்டும் விட்டுட்டு போயிட்டோம். பேதி எடுப்பா நாங்க பொண்ணு பார்க்க கிளம்பிட்டு இருக்கோம். இப்போ உன்னைய கூட்டு வாங்க என்ன பண்ணே? ஓனர் சேகருக்கு பொண்ணு பாக்குறிய என்னைய கூட்டிட்டு போங்க ஓனர். மீன்காரக்கா சொன்னோன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாயி போச்சு, அதான் கேட்டு போலான்னு வந்தேன். அந்த மீன்காரிட்ட கிளம்பி வாணி தான் சொல்லிட்டு வந்தேன் ஒரு வார்த்தை. அதுக்குள்ள ஊர் முழுக்க போய் டமார் அடிச்சுட்டா போல இருக்கு. இல்ல ஓனர் நான் வீட்டுக்கு போனேன்னா கருவாடு இருக்கான்னு கேக்குக்கு, அப்பதான் எங்க கிளம்பிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது சொன்னாவ. ஆமா 5-6 முழத்துல பட்டுச்சாலை எடுத்து கட்டிட்டு கிளம்பிடுவா. அவ கிளம்பிக்கிட்டு இருந்தாலும் இவ கேட்டவனே சொல்லிவிட்டாளாம். என்ன காதுல பூ சுத்திரியல பூவு? இல்ல ஓனர் அவி சொன்னது இருக்கட்டும், நீங்க என்னைய கூட்டு போவீங்களா கூட்டு போக மாட்டீங்களா? நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு என்னைய கூடாம நீங்க மத்தவையெல்லாம் எப்படி கூப்பிடலாம்? நீ வந்து கேட்கறத பார்த்தா உரிமையா வந்து கேட்ட மாதிரி தெரியல. அந்த மீன்காரி மட்டும் கூப்பிட்டுட்டாவல என்னைய கூப்பிட நீ பொறாமையில கேட்கற மாதிரி இருக்கு. ஓனர் அது மட்டும் இல்ல ஓனர், எனக்கு பொண்ணை பார்க்க ஆசையா இருக்கேன், வயித்துல பாப்பா இருக்குல்ல. உன்னை இதை ஒன்று சொல்லி விளம்பரம் பண்ணிக்க. பாப்பா இருக்கு பக்கோடா இருக்கு நிக்கிட்டு. இப்ப என்ன சொல்ல வரிய, கூட்டு போவீங்களா மாட்டீங்களா? சரி கூட்டிட்டு போறேன், ரெடி ஆயிட்டு வா. நான் ரெடியா தான் இருக்கேன் ஓனர். நான் ரெடி தான் வரவா ஓனர், நான் உங்க கூட வரவா? நான் ரெடி தான் வரவா வரவா வரவா. அதான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டேல முதவி. பிறகு என்ன ஆட்டமா பாட்டமா? ஓனர் பொண்ணு பார்க்க போறோம்ல, அதான் எக்ஸைட்மெண்டா இருக்கு ஓனர். இருக்க எங்களுக்குலாம் இல்லாத உனக்கு தான் இருக்கும். ஷடோஜா கிளம்பியாச்சா பாட்டி? கிளம்பிட்டமா கிட்டத்தட்ட. அம்மா என்னோட ஹெட் பேண்ட் எங்க காணோம்? அதை மாட்டிட்டா முழுசா கிளம்பிடலாம். பெருந்தொலையா தான் இருக்கு. இப்படியே வாங்க பாட்டி, இதுவே நல்லா தான் இருக்கு. அதெல்லாம் சின்ன பிள்ளையில வைக்காது. சின்ன பிள்ளையோ பெரிய பிள்ளையோ என் தலையில புடியில பத்தியா? அதை மாத்தினா நான் அழகா இருப்பேன். குழந்தை போல் ஒரு தோற்றம் வரும். இப்ப அது கிடைக்கல என்ன பண்றது? ஷடோஜா நீ வந்து கொஞ்சம் தேடி கூட கிடைச்சிடும். அதெல்லாம் கிடைச்சிக்கிறாது. இந்த தொட்டியில ஒரு செடி இருக்கு, அதை பிடிக்க தலையில வச்சுட்டு வாங்க. பாட்டி நான் வேணா தேடி தட்டுமா? ஏய் நேரம் ஆகுது. அதெல்லாம் தேடக்கு நேரம் இல்ல. சித்தி வாங்க போவ.